சாரு, சாரு செல்லம், சாருமா, சாருமா, சாரு செல்லம்ல என் குட்டி வெளியே வா, எங்க இருக்க? வந்துட்டானா? என்னடா குட்டி புட்டின்னு கிடந்த நாய்க்குட்டியா பன்னிக்குட்டியா? இன்னைக்கு என்னடா வெள்ளனே வந்துட்ட? எப்பயும் நைட்டு தான் வருவேன், போயிட்டு நைட்டு வா. அம்மா, நான் என்ன வாட்ச்மேன் வேலையா பார்க்குறேன் இங்கே? நான் உன் மகேம்மா. இன்னைக்கு நானும் சாருவும் சினிமாவுக்கு போகிறோம், அதனால தான் நான் வெள்ளனை வந்துட்டேன். சீக்கிரமா சாருவை கூப்பிட்டு கிளம்ப சொல்லு. சாரு சாரு, அடியே சாரு, இங்க வா. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஏண்டி என்ன சினிமாக்கு போறீங்களாம்ல? என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நானும் பிறப்பிருப்பேன்ல. உங்கள் மகன்தான் அத்தை, உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு சொன்னார். ஏண்டா ஒரு சினிமாக்கு போகிறத கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அந்த அளவுக்காடா நான் வேண்டாதவளாயிட்டேன் உனக்கு? பெத்ததாயிடானா ஞாபகம் இருக்கா உனக்கு? ஒரு நிமிஷம் இருமா. சாருமா, நீ என்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிட்டம்மா. யார்கிட்ட என்ன கோர்த்துடக்கூடாதோ அவங்கள்ட்டயே கரெக்டாக கோர்த்து விட்ட. இருந்தாலும் ஓ மேலே எனக்கு கோவம் வராதுமா. ஏன்னா நீ என் செல்லம்ல. அந்த அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். ஆமாம்மா, நான் தான் சொன்னேன் உன்கிட்ட சொல்ல வேணான்னு. போன தடவை உன்னை சினிமாவுக்கு கூப்பிட்டு போனேன், என்ன பண்ண? வாட்ச்மேன்ல இருந்து பக்கத்தில் உட்காந்துருக்கன்ட்ட இருந்து கேண்டீன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் படமே பார்க்கல, உன் சண்டையை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால நீ எல்லாம் வர வேணாம். நாங்கள் போகிற படம் உனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால நீ வீட்லேயே இருந்து வீட்டை நல்லபடியாக பார்த்துக்க. ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு என்ன சண்டைக்காரி மாதிரியாடா தெரியுது? ஏண்டா நாயத்தை கேட்டால் உனக்கு தப்பாக தெரியுதா? 10 ரூபாய்க்கு விற்கிற பாப்கார்னை அவன் 200 சொல்லிக்கிட்டு இருக்கான். அதையும் பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டு வர. உனே மாதிரி ஒரு முட்டா பையில பார்த்தா சண்டை தாண்டா போட்டுக்கிட்டு இருக்கணும் எல்லாத்தையும். அம்மா, நம்ம போனது ஹை கிளாஸ் தேட்டரு. உன்னைய மாதிரி லோ கிளாஸ் ஆளுக்கலாம் அதை பற்றி என்ன தெரியும்? ஹை கிளாஸ்னாலும் உனக்கு பாப்கார்ன் தாண்டா தரேன், இல்லை தங்க கட்டியாவா தரேன்? முட்டா பையில. சாருமா, நீயாவது எங்கள் அம்மாட்ட எடுத்து சொல்லுமா. நம்ம போகிற படம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அப்படி ஒரு நல்ல படத்துக்கு போகிறோம். நீ எடுத்து சொல்லுமா செல்லம். என் கஷ்டத்தை எங்கள் அம்மாட்ட எடுத்து சொல்லுமா. நீயாவது எடுத்து சொல்லு செல்லம். அத்தை, நாங்கள் லவ்வர் படத்துக்கு போகிறோம் அத்தை. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அத்தை. அடியே இவன் சொல்கிறான்னு கேட்காதடி, நான் சொல்கிறத கேளு. படத்துக்கெல்லாம் வேணாம், அது என்னமோ லவ்வர் படமாம்ல. இந்த மொட்டை கூடையெல்லாம் போகாத, வீட்டிலே இரு, நம்ம சீரியல் பார்க்கலாம். அதுதான் அழுகையாக சந்தோஷமாக நல்லா இருக்கும். அம்மா, என்னை நீ சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டியா? இப்போ உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு. டேய் நான் சொல்கிறத கேளு. ஒன்று உன் பொண்டாட்டி என் கூட உட்காந்து சீரியல் பார்க்க சொல்லு, இல்லை என்னையும் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போங்க. இதுதான் என்னோட முடிவு. என்னையும் கூட்டிகிட்டு போங்க, இல்லை நீங்களும் போகாதீங்க. ஏங்க பாவங்க அத்தை, அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். செல்லம், கூட்டிகிட்டு போகலான்னு மட்டும் சொல்லி செல்லம். அந்த அம்மாவை நீ பாவம்லாம் சொல்லாத. உண்மையிலே சொல்லணும்னா அதுக்கு மகனாக பிறந்ததுக்கு நான் தான் பாவம் செல்லம், நான் தான் பாவம் செல்லம். சரிம்மா, வா போகலாம். என்னடா வண்டி ஓட்டுற? கட்ட வண்டி ஓட்டுற மாதிரி. உங்கள் அப்பா என்னை நடக்க வச்சே வேகமாக கூட்டிகிட்டு போவாரா? நீ என்னடா வண்டியவே இவ்வளோ மெதுவாக ஓட்டிக்கிட்டு இருக்க? நடந்து போகிறவனையெல்லாம் வண்டியில் கூப்பிட்டு போனால் இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஏ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இது என்னமோ ஓ வண்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வண்டி வாங்கியெல்லாம் 1500 பத்தாம நான் தானடா உனக்கு கொடுத்தேன். பாதி வண்டி எனக்கு சொந்தம்டா. என்னது 1500 கொடுத்துப்புட்டு 2 லட்ச ரூபா வண்டிக்கு பாதி வண்டியை கேட்பியா? இதில் இருக்க கண்ணாடி கூட 2000 ரூபா தெரியுமா? உன் 1500 வாங்கிட்டு போ. வண்டியை விட்டு இறங்கு. உன்னை நான் படத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டேன். ஏங்க விடுங்க, அத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. வண்டியை வேகமாத்தான் ஓட்டுங்களேன், படம் போட்டுருவாங்கல்ல. செல்லம், நீயும் புரியாமல் பேசுறிய செல்லம். 2 பேரும் நெருக்கில் நான் முன்னாடி போய் விழுந்துருவேன் போல. இதில் எங்கிட்டு நான் வேமா ஓட்டுறது? எங்கள் அம்மா தான் புரியாமல் பேசுதுண்ணா, என்னை புரிஞ்சுக்கிட்ட செல்லம். நீயும் இப்படியே பேசுறிய செல்லம். சாரிங்க சாரிங்க. சரி நீங்கள் மெதுவாகவே போங்கங்க. அடியே அவன் ஏற்கனவே உருட்டிட்டு போகிறேன், இது நீ இன்னும் மெதுவாக போக சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, தேட்டர் வந்துருச்சு, இறங்க. தேட்டர் வந்துருச்சாடா? இருடா நான் தான் இறங்கிக்கிறேன். வண்டி ஓட்டானா வண்டி? ஒரு ஆட்டோக்கு காசு கொடுக்க கஞ்சத்தனை பட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டே வரேன். தொணன்னு பேசாமல் வண்டியை விட்டு இறங்காத, குதி. நல்லா ஏறி தொத்திக்கிட்டு வர. வயசான காலத்தில் வீட்டில் இருக்காம ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியோ? ஏங்க இன்னைக்கு சோறு அத்தாயிருச்சாங்க, இன்னைக்கு படம் போட மாட்டாங்களாம். என்னது, சோறு அத்தாயிருச்சா? எனக்கு அப்பயே தெரியும். ஆசையாக படம் பார்க்கலான்னு வரப்பே தடை போட்டா எல்லாம் ஒன்னாலதாம்மா. டேய் தேவையில்லாமல் வெளியில் வந்து கத்திக்கிட்டு இருக்காத. நாளைக்கு திரும்பி எல்லாரும் குடும்பத்தோடு வரலாம். வா வீட்டுக்கு போகலாம். ஏங்க வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ரோட்டில் நின்று? அத்தை நம்ம நல்லதுக்கு தானேங்க சொல்லுவாங்க. இனிமேல் நான் அவங்க கூட சேர்ந்து எங்கேயுமே வரமாட்டேன். நான் தனியாக போகிறேன்.
கோவிச்சுக்கிட்டு போகிறேன். நீங்கள் 2 பேரும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்க. இன்னும் நீங்கள் என் கூட எங்கேயுமே வரக்கூடாது. எனக்கு இப்போ இருக்க கோவத்துக்கு நான் இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டேன். நான் இப்படியே கிளம்பி போகிறேன். அத்தை பாருங்க அத்தை, இங்கே வந்து கோச்சிட்டு போறாரு. விட்ரி அவனை பற்றி தான் நமக்கு தெரியுமில்ல. போனால் போயிட்டு போகிறேன். நைட்டு வீட்டுக்கு தான் வருவேன். வா நம்ம போகலாம். ஒரு நல்ல ஹோட்டலாக பாரு, 2 பேரும் நல்லா சாப்பிட்டு போகலாம். சரிங்க அத்தை, வாங்க. நானும் ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டே போகலாம் அத்தை. நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. நானும் உங்களோட ஹோட்டலில் வந்து சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டு போயிடுவேன். ஆனால் என் கோவம் மட்டும் குறையவே குறையாது. அது அப்படியே தான் இருக்கும். டேய் மொட்டை, இங்கே திரும்புடா. உன் கோவம் ஒன்றும் குறைய வேணாம். நீயே கூப்பிட்டாலும் நாங்கள் அந்த வண்டியிலலாம் வரமாட்டோம். நாங்கள் ஜாலியாக ஆட்டோவில் வரோம். நீ அந்த வண்டி எடுத்துகிட்டு ஒழுங்கா வீடு வந்து சேரு. அதில் பாதி வண்டி என்னோடது, தெரிஞ்சுக்க. பாருங்க மக்களே, இந்த ஆம்பளைகளுக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லை. வெளியே போகணுனாலும் சரி, வெளியூர் போகணுனாலும் சரி, இந்த பொம்பளைகளால் நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் மக்களே. சரிங்க மக்களே, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். பேசாமல் வீட்டில் போய் படுத்து தூங்க போகிறேன். நாளைக்கு வந்து நான் உங்களை பார்க்குறேன். என் கோபம் குறையவே குறையாது.